கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக சங்கீதங்களின் புஸ்தகம் 77 அதிகாரம் 1வது வசனம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். என கருமையானவர்கள், இந்த நாட்களில் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். கடந்த வாரம் முழுவதும் ஜெபத்தை குறித்து தியானித்தோம். இந்த வாரத்திலும் கர்த்தருக்கு சுத்தமானால் ஜெபம் நமக்கு அவசியம். ஆகவே ஜெபத்தை குறித்து நாம் தியானிக்கிறோம். இந்த இடத்துல தாவீது ஜெபிக்கும் பொழுது சொல்கிறார், தேவனிடத்தில் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன். எனக்கு கிருபையானவர்களே, தாவீது ராஜா, ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்தவர், எல்லா பலனும் உள்ள ஒரு மனிதன் சொல்லுகிறார், நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன் என்று சொல்லுகிறார். என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். எனக்கு அருமையான தேவ பிள்ளையை, சில வேளைகளில் நம்முடைய ஜெபம் ஆண்டவர் இடத்துல நம்ம கெஞ்சி கேட்கணும். ஆண்டவர் தம்மை நோக்கி கெஞ்சி கேட்கும் பொழுது அவர் இறங்குகிறவராய் இருக்கிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தாவீது தேவனை நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறான். நம்முடைய ஜெபம் பலவிதமாக இருக்கலாம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதவிதமான ஜெபங்கள், கண்ணீரின் ஜெபம், தேவ சமூகத்தில் உபவாசித்து ஜெபம், தேவனோடு கூட இணைந்து அமர்ந்திருந்து ஜெபம், பலவிதங்கள். இந்த இடத்துல தாவீது சொல்லுகிறார், என் தேவனை நோக்கி சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் தேவன் என் சத்தத்தை கேட்டார், அவர் எனக்கு செவி கொடுத்தார். இந்த நாளிலும் தாவீதினுடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் கொடுத்தவர் இன்று கேட்கிற உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். நான் நீண்ட நாட்களாக ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லை, பதில் தாமதமாவது நிமித்தமாய் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லுகிறாயோ, எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ சோர்ந்து போகாதே. தேவனிடத்தில் கெஞ்ச ஆரம்பி, அவரிடத்தில் உன் சத்தத்தை நீ உயர்த்த ஆரம்பி. அவர் நிச்சயமாக உன் பக்கமாக திரும்புவார், உன் பக்கமாக திரும்பி கேட்பார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறார். நீ என்ன வேண்டும் என்று சொல்லி விரும்பி அமர்ந்திருக்கிறாய் என்று சொல்லி அவர் உன்னிடத்தில் கேட்கிற நாள், கேட்கிற நேரம் சமீபமாய் இருக்கிறது. சோர்ந்து போகாதே, மீண்டுமாய் ஜெபிக்க ஆரம்பி, தேவனை நோக்கி கெஞ்ச ஆரம்பி, சத்தத்தை உயர்த்து. அன்று தாவீதுக்கு பதில் கொடுத்த என் ஆண்டவர் என்னை நிச்சயமாக உனக்கு பதில் கொடுப்பார். அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம் நிச்சயமாக வீணாகாது. அவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக நன்றி அப்பா. அன்று தாவீதுக்கு பதில் கொடுத்த என் ஆண்டவர் இன்றுமே நோக்கி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு பதில் கொடுங்கப்பா. நீண்ட நாட்களாய் ஜெபிக்கிறேன், என் ஜெபத்திற்கு பதில் இல்லையே என்று சொல்லி சோர்ந்து போனவர்கள் இன்று மீண்டுமாய் எழும்பட்டும், இன்று மீண்டுமாய் தூசி தட்டி எழும்பட்டும். ஆண்டவரே, என் கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பேன் என்று சொல்லி எழும்ப பண்ணுங்கப்பா. கிருபையின் தேவன் அப்படியே செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஜெபத்திற்கு பதில் கொடும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.